டியூரிங் பிரெக்னெண்டா இருக்கும்போது செக்ஸ் வச்சுக்கிறது இஸ் இட் குட்? ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ரிலாக்ஸ் ஆகுது, உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்குது, நிறைய ஆக்சிடோசின் சர்ஜஸ் கொடுக்குது அப்படின்னா அது ஓகே. ஆனா அதே செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வஜைனா பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஓவர் லைக் எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட். அது இழுக்கும் போது நல்லாவே இழுக்கும், அதை விட்டுறீங்க அப்படின்னா திருப்பி அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிக்கும். ஸோ இது வந்துட்டு இப்படி ஒன்ஸ் இழுத்துட்டா இதே மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. டெலிவரிக்கு அப்புறம் குறிப்பிட்டு இவ்வளவு நாள் வந்து உங்க செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ்ல வந்துட்டு இது மெயினா இட்ஸ் அபவுட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருக்கும். பேபியோட நம்மளால பாண்டே ஆக முடியாது. கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு சேட்னஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு பெர்சிஸ்டன்ட் சேட்னஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அவங்கள ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேபியை ஹார்ம் பண்ணுற மாதிரி தாட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வரும். பால் கொடுக்குறியா அப்படிதான் வலிக்கும், நீ பொறுத்துக்கிட்டு தான் கொடுக்கணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வலிக்கவே கூடாது. வலி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா எல்லாரும் விமனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த ஃபாதரையுமே அஃபெக்ட் பண்ணும். Today we have sexual health and pregnancy counselor Uyirmai Jayashree. Hello. Hello, good morning. Good morning. So இப்போ pregnancy அப்படின்னும் போது planned pregnancy-ஆ இருந்தா it's like perfect அப்படின்னு சொல்றாங்க. So planned pregnancy ஓகேவா? அது எப்படி பிளான் பண்ணணும்? ஓகே, இது பிரெக்னன்சி பிளானிங்னு சொல்றதை விட நான் எப்பயுமே சொல்லுவேன் பிரெக்னன்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அந்த காலத்துல வந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல கொள்ளு பாட்டி தாத்தா அப்படிலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு கல்யாணம் ஆகும்போது தான் அந்த பையனே கூட பார்ப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கும். அப்படின்னா ஹார்ட்லி அந்த பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்துருந்துருப்பாங்க. கம்யூனிகேஷன் இருந்திருக்காது, இது எப்பேற்பட்ட பையன் யாரு என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கல்யாணம் அன்னைக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், இந்த டைம்ல நடக்கணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் கல்யாணம் முக்கியமா வந்துட்டு குழந்தை வந்துடணும், கொஞ்ச நாள்லயே குழந்தை வந்துடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒரு 3 monthsல கன்சீவ் ஆகலன்னா கூட அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ நிறைய கப்புள்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பீட் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், எதுவா இருந்தாலும் நம்ம ஒன்னா ஒரே வீட்டுல இருந்து நம்ம நிறைய பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுள் ஆயிட்ட பின்னாடி ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம், இப்ப நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வருது. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. அப்படி ஃபார்ம் ஆகுற அந்த பேபியா இருக்கட்டும், அந்த பிரெக்னன்சி ஜேர்னியா இருக்கட்டும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த விமனுக்கு வந்துட்டு அந்த மேன் வந்து அந்த பிரெக்னன்சி ஜேர்னில இன்னும் ரொம்ப லவபிளா பார்த்துப்பாங்க. ஸோ அந்த பாண்டிங் தானே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே. ஸோ அதனால ஆப்வியஸா நீங்க வந்துட்டு யோசிச்சு ஓகே இப்ப நம்ம ரெடின் பண்றது தப்பு இல்லை. இன்னொன்னு கெரியர் ரிலேட்டட், அப்ப இருக்கிற நிறைய விமன் வந்துட்டு வேலைக்கு போனதில்லை, அவங்களெல்லாம் படிக்க வைக்கவே மாட்டாங்க, அது அவங்களுக்கானது கிடையாது. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வளர்க்கறது தான் ஒரு பொண்ணோட வேலைங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம வந்துட்டு உடச்சி எந்திரிச்சு நம்ம வெளியே வந்திருந்திருக்கோம். அண்ட் இப்போ நம்ம கெரியர்ல எவ்வளோ சாதிச்சுட்டு இருக்கோம். அண்ட் அப்படி இருக்கும்போது ஓகே இப்போ எனக்கு கெரியர்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி அப்புறம் நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்றேங்கிறது தப்பே கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு விமனோட இதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. அண்ட் முக்கியமா பிளானிங் அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் இந்த தள்ளி போடுறத வச்சுதான் பேசுறாங்களே தவிர்த்து, ஒரு சிலர் வந்துட்டு இப்போ ஒரு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, அப்படி இருக்கும்போது அதுக்காக ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷன்ல கன்சீவ் ஆகுவேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு ஹெல்த் வைஸ் ஓகே ஆயிட்டா நம்மளால அந்த பிரெக்னன்சி நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ அந்த பையனுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவன் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஃபார்ம் ஆகுற அந்த பேபி ரொம்ப ஹெல்தி பேபியா இருக்கும். ஸோ இது அந்த பையனோட ஹெல்த் மட்டும் கிடையாம அந்த ஃபார்ம் ஆகுற அந்த குழந்தை ஹெல்த் இதுல ரொம்ப ரோல் பிளே ஆகுது. இன்னொன்னு என்னன்னா பிரெக்னன்சில அந்த விமனோட ஹெல்த். ஸோ இப்போ இதுனா பொண்ணுங்களுக்கு மட்டுமே தான் வந்துட்டு பிரெக்னன்சி முன்னாடி இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாமே சொல்றாங்க. ஆனா பசங்களுக்கு பெருசா சொல்றதே இல்லை. ஸோ கப்புலா 2 பேருமே வந்துட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கும் போது நிறைய அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் குவிட் பண்ணிட்டு ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைல இருக்கும் போது ஃபார்ம் ஆகுற அந்த பேபி ரொம்ப நல்லா வந்துட்டு க்ரோ ஆகும், எந்த அப்நார்மலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது, நிறைய அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம கம்மி பண்றோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே, அந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கிறது. பர்டிகுலர்லி அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா இதுக்கு இன்னமும் பெரிய ரீசர்ச் எவிடன்ஸ் கிடையாது. ஒரு சில ஸ்மால் ஸ்டடீஸ் இருக்கே தவிர்த்து பட் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிக் ரீசர்ச் ஸ்டடி இதுக்கு கிடையாது.
இப்ப எல்லாமே ஓகேயா இருக்குன்னா செக்ஸ் பண்றது தப்பு இல்ல. ஓகே, அதுல நெகட்டிவ்ஸ் எதுவும் வரப்போறது கிடையாது. ஸோ யூ கேன் கிவ் அ ட்ரை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஒன்லி இஃப் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். இப்போ ஒரு சிலருக்கு பிரெக்னன்சில செக்ஸ் லிபிடோ ஜாஸ்தி இருக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமா இருக்காது. அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் சர்டைன் பொசிஷன்ஸ், சேஃப் பொசிஷன்ஸ். இப்போ வந்துட்டு சைட் டு சைடோ இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம யூஸ்வலா நான் பிரெக்னன்ட் டைம்ஸ்ல இருக்கிற எல்லா பொசிஷனும் இதுல ட்ரையும் பண்ண முடியாது. ஸோ ஒரு செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ரிலாக்ஸ் ஆக்குது, உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்குது, நிறைய ஆக்சிடாசின் சர்ஜஸ் கொடுக்குது அப்படின்னா அது ஓகே. ஆனா அதே செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ பிரெக்னன்சில இது எனக்கு பண்ணவே பயமா இருக்கு, பேபிக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, இஃப் யூ ஹேவிங் அ லோ ரிஸ்க் பிரெக்னன்சி, பட் இதெல்லாம் தாண்டி ஸ்டில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா, இது பண்றதே அந்த ஆங்ஸைட்டியை இன்னும் வந்துட்டு நிறைய வளர்க்குது அப்படின்னா ஆப்வியஸா அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ரிசல்ட்டே இருக்காது இல்லையா, நெகட்டிவா தானே போகும். ஸோ வாட் ஃபீல்ஸ் குட் ஃபார் தெம் அதுதான் அவங்க பண்ணணும் வித் டாக்டர்ஸ் திங் கேட்டுட்டு. இப்போ அதே மாதிரி பிரெக்னன்ட் டெலிவரியில பாத்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சி டெலிவரியில சி செக்ஷன், அதாவது நம்ம சிசேரியன் நிறைய பேர் வந்து இப்போ ஆப்ட் பண்றது எதுக்குன்னா, நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பேபி அவங்க பிளான் பண்றாங்க, இல்ல நார்மல் லைஃப் ஸ்டைல்லே அந்த செக்ஷுவல் பிளஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காகவே இப்போ நிறைய பேர் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ் இட் ட்ரூ? அந்த மாதிரி இருக்கா? ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க. பட் தி திங் இஸ் வித் ப்ராப்பர் கவுன்சிலிங் அவங்க டாக்டரே அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே சொல்லுவாங்க இங்க பாருமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஆஃப்டர் சைல்ட் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு அந்த பேபி வெளியே வந்ததுனால, வாஜினல் பர்த்ல வந்ததுனால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முன்ன இருந்து அதே ஃப்ரிம்னஸ் வந்துட்டு இருக்காது. பட் in due course of time ஒரு 6 to 8 weeksல அது ஓகே ஆகும். ஓகே, அண்ட் ஃபர்தரா அவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது நல்லாவே ஓகே ஆயிடும். ஸோ நம்ம வஜைனா பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஓவர் லைக் எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட். அது இழுக்கும் போது நல்லாவே இழுக்கும், அதை விட்டுறீங்க அப்படின்னா திருப்பி அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிக்கும். ஸோ இது வந்துட்டு இப்படி ஒன்ஸ் இழுத்துட்டா இதே மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே, அந்த இனிஷியலாக பேபி வந்ததுனால பாடி ஒரு பெரிய விஷயத்த அண்டர்கோ பண்ணி வெளியே கொண்டு வந்ததுனால ஆப்வியஸா லிட்டில் பிட் ஆஃப் லூஸ்னிங் இருக்கும். பட் அது கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஓகே ஆயிடும், ஒரு ஃபியூ வீக்ஸ்ல. அதுவும் வித் அடிஷ்னல் எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது நல்லாவே ஓகே ஆயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக சி செக்ஷன் இஸ் ஸ்டில் அ மேஜர் சர்ஜரி. வென் இட் இஸ் மெடிக்கலி ரெக்வயர்ட் தாராளமா அதுக்கு போகலாம், தப்பே இல்லை. உங்க டாக்டருக்கு அது கண்டிப்பா தெரியும். ஏன்னா அப்ப நிறைய வந்துட்டு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இருந்தது, இன்ஃபான்ட் டெத் நிறைய இருந்தது. இப்போ நம்ம ஊர்ல அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்த அளவு கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து பெட்டர் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், இந்த மாதிரியான சி செக்ஷன் இதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அனாவசியமா ஒரு சி செக்ஷன் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு சில விமன் வந்துட்டு ஓகே மேம், ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி திங், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், ஐம் ஹேவிங் த ரைட் அவேர்னஸ், பட் ஸ்டில் ஐம் சூசிங் சி செக்ஷன், எனக்கு அதுதான் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னா டோட்டலி இட்ஸ் த மதர்ஸ் விஷ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆஃப்டர் ஹேவிங் என் நம்பர் ஆஃப் அவேர்னஸ், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா அவங்க சி செக்ஷன் சூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் த மதர்ஸ் விஷ். தென் இட்ஸ் ஹர் பாடி, இட்ஸ் ஹர் பேபி, அந்த மாதிரி தான். டெலிவரிக்கு அப்புறம் குறிப்பிட்டு இவ்வளவு நாள் வந்து அவங்க செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? மேபி அந்த விமனை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், இல்லை அவங்களால முடியாது, ஏன்னா ஹீல் ஆகி அவங்க வரணும். ஸோ பர்டிகுலர்லி இவ்வளவு நாள் கேப்புக்கு அப்புறம் செக்ஸ் வச்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஸோ ஐடியலி வந்துட்டு ஒரு 6 வீக்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. 6th வீக்ல போஸ்ட்மார்ட்டம்ல அவங்க கைனு கேட்டு அவங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்கும். அப்போ வந்து வஜினல் பர்த்தாக இருந்தாலும் சரி, எபிசியாட்டமி இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அண்ட் தென் சி செக்ஷன், இதெல்லாம் எப்படி ஹீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது கைனிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் 6 வீக்ஸ்க்கு முன்னாடியும் ஹீல் ஆகுறாங்க, 6 வீக்ஸ்க்கு அப்புறமாவும் ஹீல் ஆகுறாங்க. ஸோ ஜென்ரலாக அந்த 6th வீக் அப்படிங்கிறது ஒரு ஐடியல் டைமாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸில் வந்துட்டு இது மெயினாக இட்ஸ் அபவுட் இன்டர்கோர்ஸ். பட் இந்த ஃபோர் பிளே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிமுலேஷனாக இருக்கட்டும், மற்றது ஏதாவதா இருக்கட்டும், அதை அவங்க பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டம்ல நிறைய பேருக்கு வந்துட்டு லிபிடோ ட்ராப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட உலகமே மாறி போயிருக்கும். சின்ன குழந்தை ஒன்று இருக்கும், ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக தூக்கம் இருக்காது, ஸோ பிரெஸ்ட் ஃபீட் நிறையா பண்ணும், சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லாமல் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த ஒரு செக்ஸ்க்கான தாட் வந்து பெருசாக நிறைய பேருக்கு வராது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பார்ட்னர் வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது, அவங்களை இன்னும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறது, இந்த டைமில் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு அந்த லிபிடோ ஃபேக்டர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்.
இதெல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எடுத்த உடனே வந்துட்டு ஓகே 6 வீக்ஸ் ஆயிடுச்சா, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ கரண்ட்லி விமென்க்கு டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இட்ஸ் ஹெவி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதை பத்தி இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே எல்லாருமே அதை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை எப்படி அவங்க ஓவர் கம் பண்றது? ஓகே, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படிங்கிறது வேற, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வேற. ஒரு சிலர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கேன்டி அப்படின்வாங்க. லைட்டா நேத்து வந்துட்டு ஏதாவது ஒரு மூட் ஆஃபா இருந்திருக்கும், நேத்தெல்லாம் நான் பயங்கர டிப்ரெஸ்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனா யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்லயும். பட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப வந்துட்டு அலார்மிங்கான ஒரு விஷயம். 7ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா இப்ப எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. 7ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்குங்கிறதா ரிசர்ச் சொல்லுது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கான டெஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால அவங்க எல்லாம் அந்த இல்லாத கேட்டகரியிலையும் போயிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இட் இஸ் அ அலார்மிங் திங் அண்ட் இது கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆயிட்டு வருது அப்படிங்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரிக்குள்ள கொஞ்சம் செட்டில் ஆயிரும். அதிகபட்சம் ஒரு 3 வீக்ஸ். ஆனா இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிவியரா இருக்கும். பேபியோட நம்மளால பாண்டே ஆக முடியாது. கான்ஸ்டன்டா வந்துட்டு ஒரு சேட்னஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு பெர்சிஸ்டன்ட் சேட்னஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அவங்கள ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான தாட்ஸா இருக்கட்டும், இல்ல பேபியை ஹார்ம் பண்ற மாதிரி தாட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வரும். ஸோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இது கொஞ்சம் ரொம்ப சிவியராகவே இருக்கும். வேற ப்ளூஸ் வந்துட்டு நமக்கு மூட் ஸ்விங்ஸ் பீரியட்ஸ் அப்போ அந்த மாதிரி நடக்கும்ல, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல வந்துட்டு டல்லா இருக்கிறது, அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் ஓகே பண்ணா ஓகே ஆயிடுவாங்க. கண்டினியூஸா அப்படியே ரொம்ப டல்லா இருக்க மாட்டாங்க. அப்பப்போ அழுக வரும், அதுக்கப்புறம் ஓகே ஆவாங்க, பேபி கூட நல்லா பாண்ட் ஆவாங்க, நல்லா அதை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் டிப்ரெஷன் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் புரியணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கான காஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது ஏற்படுற ஒரு பெரிய ஹார்மோனல் சேஞ்ச்னால இந்த மாதிரி நமக்கு வரும். திஸ் இஸ் ஒன் திங். பட் இது வந்துட்டு ஒரு பேஸ் தானே தவிர்த்து எது இதை அக்ரிவேட் பண்ணுதுன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்னா சினிமாலெல்லாம் எப்படி காட்டுறாங்க, குழந்தை பிறந்த உடனே எப்பயுமே அம்மா ஹாப்பியா இருக்கிற மாதிரி, ஜாலியா ஒரு ஃபேமிலியோட அந்த குழந்தையோட விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இந்த சைடு தான் வந்துட்டு மூவில காட்டுறாங்களே தவிர்த்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு உயிரை நம்மளை நம்பி டிபெண்ட் ஆகி இருக்கு. கம்ப்ளீட்டா நீங்க அதை டேக் கேர் பண்ணணும். உங்களுக்கு தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, குளிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லையா, அது ஒரு பெரிய சேஞ்ச் லைஃப்ல. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு சேஞ்ச் வந்துட்டு வந்திருக்காது. அப்போ இந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கிறது இதுக்கு, ஏன்னா முன்னாடி இது எதுவுமே தெரியாது. குழந்தைனாவே ஹாப்பி தான், லேபர் தான் ஒரு பெரிய விஷயம், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாததுனால ஒரு பயங்கரமா எஃபெக்ட் ஆகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சொசைட்டல் ப்ரெஷர் அண்ட் லேக் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட். ஸோ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. என்னதே இவ்வளோண்டு தான் இருக்கா வெயிட், பார்த்தா நார்மலா தான் இருக்கும் வெயிட் எல்லாம், பேபியோட வெயிட். பட் ஸ்டில் எல்லார் வீட்லயும் காமனா சொல்றது, என்ன குழந்தை இப்படி இருக்கு, வெயிட்டாவே இல்லை, கலராகவே இல்லை, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்றது. அண்ட் உன் பால் பத்தலை, அழுறாங்க உன் பால் பத்தலை, வயிறு புட்டுன்னு இல்லை உன் பால் பத்தலை, குழந்தை வெயிட் போடலை பால் பத்தலை. ஸோ இது ஏதாவது சொல்லிட்டே இருக்கும்போது நான் என் குழந்தைய நல்லா பாத்துக்கிறது இல்லையா, என்னால என் குழந்தைய ப்ராப்பரா நரிஷ் பண்ண முடியலையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஹிட் ஆகும்போது அவங்களுக்கு இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சொசைட்டல் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கிறதுலே இப்போதான் அது ரொம்ப அக்ரவேட் பண்ணுது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை. அண்ட் குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு அம்மாவோட வேலை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் இன்னமும் இருக்கு. ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பெருசா சப்போர்ட் கிடையாது. ஸோ அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறாங்க, அம்மா கூட இல்லை, வேற ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னா எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்துட்டு இட்ஸ் நாட் பியூர்லி பிசிக்கல், அந்த ஹார்மோன்ஸ்னால மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாம, இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு உமனுக்கு வருதுன்னா ஒரு சொசைட்டியாவே தான் நம்ம ரெஸ்பான்சிபிள். ஸோ இட்ஸ் நாட் ஹர் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை குறைக்குமா? ஓகே, பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்சுவலாக ரீசர்ச் படி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை குறைக்கும். பட் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இப்போ ஏதாவது ஒரு மதருக்கு ஒரு சேலஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சோர் நிப்பிள்ஸ் வருது,
latch ப்ராப்பரா இல்லாம sore nipples வருது. பட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வீட்ல என்ன சொல்வாங்க, பால் குடுக்குறியா அப்படிதான் வலிக்கும், நீ பொறுத்துக்கிட்டு தான் கொடுக்கணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், நான் பேபியை ஃபீட் பண்றேன் ஆனா எனக்கு அது அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு, எந்த அம்மானாலும் ரொம்ப வலியை பொறுத்துட்டு அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும். அவங்களும் ஒரு ஹியூமன் தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வலிக்கவே கூடாது. வலி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணிட்டா சிம்பிள், முடிஞ்சிடும். ஆனா இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லும் போது அந்த வலியோடு இருக்கும்போது அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அப்படி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை கம்மி பண்ணும். இதில் சேலஞ்ச் வந்து அவங்களுக்கு ரைட் சப்போர்ட் நம்ம வந்துட்டு கொடுக்கல, ஒரு சிஸ்டமாக நம்ம தவறிட்டோம் அப்படின்னா இது அந்த விமனுக்கு கஷ்டம் ஏற்படுத்தும். அதனால வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ ஃபார்முலா கொடுக்குறாங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்றாங்க. ஃபார்முலா கொடுக்குற மதர்ஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சரி என்னால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும். பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்குற மதர்ஸ் கிட்ட போய் இந்த சொசைட்டியா என்ன சொல்லுவாங்க, நிறைய ஆன்டிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாரு உன் பால் பத்துல ஃபார்முலா கொடுன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா கொடுக்குறவங்க கிட்ட பிரெஸ்ட் மில்க் கொடுப்பாங்க. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இந்த டைம்ல விமனை ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு நிறைய வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் பண்ணுது. மென்னோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல அதை ஓவர் கம் பண்றதுக்கு? ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா எல்லாரும் விமனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த ஃபாதரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நிறைய மென்னுக்குமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருது. பெட்டர்னல் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு அண்டர்லைட்லயே இருக்கு, பெருசா யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா இது வரவங்க கம்மி தான், பட் வரவங்களும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். விமனுக்கு மட்டும்தான் இது வரும்னு சொல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வந்து பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த விமன் கம்ப்ளீட் அட்டென்ஷன் பேபி கிட்ட போயிடும். அப்போ என்னடா நம்ம கூட இல்லாத மாதிரியே இருக்கு, அவருக்கு லோன்லியா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த சடன் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போகலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஃபாதர் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஜாஸ்தி ஹிட் ஆகலாம். அவங்களுக்கும் தூக்கம் கெடுது. கண்டிப்பா ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்னா நைட் டியூட்டி அவர் பார்ப்பாரு, பகல்ல இவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு தூங்குவாங்க, இவர் முழிச்சிருந்து பார்ப்பாங்க. ஈக்குவலா இப்ப நிறைய ஆண்கள் வந்துட்டு நல்லாவே இதுல சரிசமமா வந்துட்டு பங்கெடுத்து நிறைய வேலைகள் எல்லாம் செய்யறாங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இப்பதான் அது நார்மல் ஆயிட்டு வருது. ஒரு நார்மலான விஷயமே இப்ப வந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி தெரியற மாதிரி இருக்கு. ஸோ மென்னுக்கும் நிறைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருது. இது ரெண்டு பேருமே ஒரு கப்பலா உட்காந்து ஓகே இந்த ஒரு விஷயம் நீ பண்ண, இந்த ஒரு விஷயம் நான் பண்ணங்கிறத கிளியரா பிரிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஹெல்ப் யாராவது வச்சுக்கிறது. அண்ட் அவரோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் பேபி கிட்ட போகும், அவங்களோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் பேபி கிட்ட போகும். பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்துட்டு இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ குழந்தைய குளிக்க வைக்கிறது அப்படின்னா ஒரு ஃபேமிலி டைமா இருந்துட்டு ஒன்னா குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், மசாஜ் பண்ணும்போது ஜாலியா மசாஜ் பண்ணிட்டு அப்படி இருக்கிறதா இருக்கட்டும். அம்மா வந்து பேபிக்கு மசாஜ் பண்ணலாம், இவர் வந்து அந்த ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு மசாஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கப்புள் டைமா ஒரு ஃபேமிலி டைமா எடுத்துட்டு போகும்போது ரெண்டு பேருக்குமே இந்த டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வராம நம்ம தடுக்கவே முடியும். ஏஜ் ஆக இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும்ல. ஸோ விமனுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா அது கம்மியாயிடுமா, இல்ல மென்க்கு வந்து அது சீக்கிரமா கம்மியாயிடும்? விமனுக்கு ஏன்னா வந்துட்டு அவங்க மெனோபாஸ் சீக்கிரம் அட்டன் பண்ணுவாங்க, மென் வந்துட்டு ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால பயாலஜிக்கலாவே பார்த்தீங்க அப்படின்னா விமனுக்கு வந்துட்டு எக் கவுண்ட், இந்த சைல்ட் பர்த், இந்த மாதிரியான விஷயம் ஃபெர்டிலிட்டியே வந்துட்டு டிக்ளைன் ஆகுறது முன்னாடி ஆகும், அண்ட் மென்க்கு அப்புறமா ஆகும். ஓகே. ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறமும் வந்து அவங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கிற அந்த தாட்ஸ் இருக்குமா, அண்ட் தென் அதுக்கப்புறமும் செக்ஸ் வச்சுப்பாங்களா? ஒரு சிலர் இருக்காங்க. இது வந்துட்டு இதுவுமே ஒரு ஜென்ரலைஸ்டா பேச முடியாத ஒரு டாபிக் தான். ஒரு சிலருக்கு அது இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு, அது அவங்க வந்துட்டு நர்ச்சர் பண்ணி டெவலப்பும் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலருக்கு அந்த அர்ஜும் இல்லாமலும் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தப்பு கரெக்ட் அந்த மாதிரி கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. we to judge அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க லைஃப்ல அவங்களுக்கு எது கரெக்டா படுதோ, எது ஹெல்தியா இருக்கோ, எது மத்தவங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கோ they can do. ஓகே. ஸோ பிரெக்னன்சில இருந்து எண்ட் வரைக்கும் அவ்வளவு அழகா நீங்க வந்து சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.